ஒரு நாளைக்கு 3 குவார்ட்டர் குடிப்பேன் சார். 3 குவார்ட்டர். ஆமாங்க. குடல்லாம் வந்து ரொம்ப புண்ணாகி ஒரு டைம் வந்து ரொம்ப ரத்த வாந்திலாம் எடுக்கிற அளவுக்குலாம் போயிருந்துச்சு. ஓ! இப்படி என்னதான் இருக்கு அதேடா அப்படின்னு நம்மளும் தான் குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஒரு ஜாலிக்காக, ஒரு விளையாட்டுக்காக, ஒரு ஒரு விஷயம் அது. நிறுத்த முடியாத சூழ்நிலை கொண்டு போய் விட்டுருச்சு. சரி இதுக்கு மேல விட்டா ஆள் இருந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களா புரிஞ்சுக்கிட்டு 99 இல்லாம 100% என்னோட மனமாற்றம் வந்ததுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர அவங்க கூப்பிட்டாலுமே நான் இப்போதைக்கு போகிற நிலைமையில இல்லை சார். வணக்கம் நண்பர்களே, மதுரையில் குளமங்குளம் அப்படின்ற இடத்துல ஜோதி டர்னிங் பாயிண்ட் மது போதை மறுவாழ்வு சிகிச்சை மையத்துலேருந்து பேசுகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு குடும்ப நடத்த தெரியாமல் இது போக வந்து குடியை கண்ட்ரோலாக வச்சு குடிக்க முடியாத குடிக்கு அடிமையான மனிதர்களுக்கு தொடர்ந்து இங்கே 3 மாதம் தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல மனுஷனாகவும் அதுபோக வந்து குடியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அனைத்து வேலைகளையுமே நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா சைக்கால் டாக்டர், ஜென்ரல் டாக்டர் எல்லாமே வந்து கடலில் செக் பண்ணி அதுக்கு உண்டான மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்துட்றாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நர்ஸு ஃபெசிலிட்டி இருக்குது. 3 நேரம் சாப்பாடு, அதுபோக காப்பி டீ எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு யோகா, அது போக வந்து நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இது எல்லாமே கற்றுக் கொடுத்து இது போக வந்து அவர் வந்து டெய்லி வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நல்ல மனிதனாக மாற்றி ஒரு சுய ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக மாற்றி நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டு, அதுக்கு உண்டான சார்ஜஸ் வரும். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு எல்லா விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மையத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து அவருடைய அனுபவங்களையும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு தயாராக இருக்குது. வாங்க நம்ம வீடியோ கிளிப் பார்க்கலாம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த மையத்துக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? 36 நாள் ஆகுது சார். இது என்ன மையம் தெரியுமா? இது வந்து குடிபோதை மறுவாழ்வு மையம் சார். அது கூட தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க. சரி, 36 நாள் ஆச்சு. ஆமாங்க. சரி, ஓகே. உடல் எப்படி இருக்கு? உடல் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மனம் மனம் வந்து ஒரு தெளிவான நிலையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவு நிலைக்கு வந்துக்கிட்டு இருக்கு சார். சரி, ரைட்டு. மைண்டெலாம் எப்படி இருக்கு? சிந்தனைகள் ரிலாக்ஸாக இருக்குது. கொஞ்சம் வீட்டு நினைப்புகள் வரும், இருந்தாலும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம செஞ்சது தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளார ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தலைவலி, காய்ச்சல், அந்த உடம்பு அந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் இல்லை சார். மாத்திரை மருந்துலாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? டெய்லி மார்னிங்கு, ஈவினிங், நைட்டும் பசிக்குதான்? பசி நல்லா எடுக்குது சார். டயத்துக்கு சாப்பிட்றீங்களா? டைமுக்கு சாப்பிட்றோம். பசி வந்துடுது? பசி நல்லா எடுக்குது. சரி, இதுக்கு முன்னால் குடிக்கும்போது எப்படி இருந்தது உடம்பு? குடிக்கும்போது சாப்பிடவே முடியாது சார் சுத்தமாக. அதாவது அந்த எண்ணங்கள் வந்து குடிக்கணுமே மட்டுமே போகுமே தவிர அது குடிச்சிட்டு சாப்பிடணுன்ற எண்ணம் தோணாது. சாப்பிட்டாலும் எதுவும் இறங்காது. ரொம்ப நாள் ஏதோ ஒரு நேரம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு அப்படியே தான் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அதனால குடல்லாம் வந்து ரொம்ப புண்ணாகி ஒரு டைம் வந்து ரொம்ப ரத்த வாந்திலாம் எடுக்கிற அளவுக்குலாம் போயிருந்துச்சு. அந்த குடியினால ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தீங்களா? ஆமாங்க சார். அப்புறம் என்ன செஞ்சீங்க? அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் குடிக்காம செக் பண்ணி கொஞ்ச நாள் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சார். சரியாயிடுச்சுல. குடினால ரத்த வாந்தியெல்லாம் எடுத்தீங்கல்ல? ஆமாங்க சார். திரும்ப குடிக்க கூடாதுல்ல? ஆமாங்க. அதுக்கப்புறம் குடிச்சிங்களா? அதுக்கப்புறம் திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எதனால குடிச்சிங்க? வேலைக்கு போன இடங்கள்ல கொஞ்சம் நண்பர்கள் சுற்று வட்டாரம் சரியில்லை. அது அவங்களே குறை சொல்ல முடியாது. அது நம்ம சரியா இருந்திருக்கணும். அது நான் சரியா இல்லாத காரணத்தினால திரும்பவும் அதில் போய் விழுகிற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். அதனால இது வந்து இங்கே இப்போ வந்ததுலேருந்து ஒரு 10-15 நாள் வரைக்கும் வந்து நம்மளை இப்படி சேர்த்துட்டாங்களே, வீட்டில் கொண்டு வந்து இப்படி அவங்களோட முடிவு தான் இது. அவங்க தான் வந்து திருத்தணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அதை நான் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுக்காம அவங்க மேலே கோவப்பட்டு அவங்க மேலே ஒரு ரொம்ப கோவமாக இருந்தேன். வீட்டுக்கு போனால் இதை பண்ணணும், அதை பண்ணணும், பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு, சண்டை போடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். இப்போ அந்த எண்ணம் சுத்தமாக இல்லை சார். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுறதுலேருந்து, மார்னிங் சாப்பாடுலேருந்து, இந்த கவுன்சிலிங் கிளாஸுக்கு டைமுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. கவுன்சிலிங் வந்து அறிவுரைகள் நிறைய சொல்கிறாங்க. குடித்ததுனால உங்கள் உடல் உறுப்புகள்லேருந்து இருந்து வரைக்கும் இவ்வளோ பாதிப்புகள்லாம் வருதுங்க. அதனால தான் வந்து ஒரு கண் பார்வை இறக்குற அளவுக்குலாம் சுச்சுவேஷன் போகும் அப்படின்ற நிறைய அறிவுரைகள் இதெல்லாம் வந்து தெரியாமல் குடிச்சிட்டே இருந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஒரு 35-40 நாளில் வந்து நமக்கு இவ்வளோ ஒரு
இவ்வளோ குடினால இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற விஷயம் முழுசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் முழுசாக தெரியலன்னே சொல்லலாம். ஆனால் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இந்த குடினால. ஆனால் இப்போ அவங்க வீட்டு மேலே வந்து அவங்க அவங்க சேர்த்துட்ருக்காங்க அப்படின்றது நல்லதுக்காக தான் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க மேலே உள்ள கோபம்லாம் இல்லை. இப்போது நல்லது. எவ்வளோ குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 3 குவார்ட்டர் குடிப்பேன் சார். 3 குவார்ட்ரு. ஆமாங்க. ஒரு குவார்ட்ரு எவ்வளோ? 160 ரூபா சார். 3 குவார்ட்டர் குடிச்சிங்க. ஆமாங்க. சரி சரி. அதுக்கே 500 ஆச்சு. ஆமாங்க. ஒரு நாள் வருமானம் 500 இருந்தால் ஒரு குடும்பமே நடக்குது. ஆமாங்க. நம்ம 500 ஈஸியாக செலவழிச்சிடும். வேலைக்கு போனால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிப்போம் சார். 500 நம்மளே செலவு பண்ணிடுறது. மற்ற இதர சாப்பாடு செலவு போக வீட்டுக்கு ஒரு 200 300 கூட கொடுக்க முடியாத. அதையுமே கண்டினியூட்டியாக கொடுக்கலையாமே? கொடுக்க முடியல சார். மாத கணக்காக வருஷ கணக்காக சரியாக வந்து வீட்டுக்கு கொஞ்சம் கூட காசு கொடுக்கல அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. உண்மைதானா? உண்மைதான். சரி. குடியினுடைய அளவு அதிகமாகிடுச்சு. ஆமாங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க? எதனால் இது உங்களுக்கு குடியினுடைய பாதிப்பு பெருசாச்சு? சரி, ஆரம்பத்தில் அதாவது 12-13 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து வெளியில் வேலைக்கு செய்யும்போது நண்பர்கள் வட்டாரத்தில் எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்படி என்னதான் இருக்கு அதேதான் அப்படின்னு நம்மளும் தான் குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு ஒரு ஒரு ஜாலிக்காக ஒரு விளையாட்டுக்காக ஒரு எடுத்த ஒரு விஷயம் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்த முடியாத சூழ்நிலை கொண்டு போய் விட்டுருச்சு. அது இருந்தால் தான் நம்ம வந்து ஒன்று செய்ய முடியும், இருந்தால் தான் நம்ம ஏதாவது பேச முடியும், வைக்க முடியும். அது இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஒரு அடிமைத்தனமான அதுக்கு அடிமையான மாதிரி ஒரு சூழ்நிலை உருவான மாதிரி எனக்கு தோணுச்சு. வீட்லேயும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சேர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி அதெல்லாம் வேணாம்னு சொன்னேன். அப்படி இருந்தாலும் இதுக்கு கடைசியே ஒரு இங்கே வர்றதுக்கு ஒரு 10-15 நாளாகவே ரொம்ப அதிகமாக இருந்தது. குடிப்பழக்கம் வந்து அதிகமாகிட்டு சாப்பிடாம கொள்ளாமல் வீட்டிலேயே படுத்துருக்க. அதனால மனைவி கோவிச்சிட்டு போயிட்டாங்க. மனைவிக்கும் சங்கடம், அவங்களும் கோவப்பட்டு போயிட்டாங்க. அதனால வந்து திரும்ப அவங்க போனதுலேருந்து அந்த ஒரு நினைப்பை வச்சு அதுக்காகவும் எக்ஸ்ட்ரா குடிக்க ஆரம்பிச்சு. அது ஒரு காரணமா என்னடா இப்படி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு பையனை பார்க்க முடியல, பையன் இருந்தால் விளையாடலாம் கொஞ்ச நேரம் அப்படின்ற ஒரு மன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கும்போது புரியுது. ரொம்ப மனவேதனையோட குடி அதிகமாயிடுச்சு. புரியுது. அதனால தான் அதை நிறுத்த முடியாத. சரி, இதுக்கு மேலே விட்டா ஆள் இருந்து இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இங்கே சேர்த்துருக்காங்க சார். சேர்த்ததுலேருந்து எனக்கு இப்போ மைண்டு வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன் சார். குடிச்சனால இது அவமானத்தை சந்திச்சிங்களா? நிறைய அவமானங்கள் சந்திச்சிருக்கேன். என்ன மாதிரியான அவமானத்தை சந்திச்சிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு நடக்க முடியாமல் அந்த இடத்துலேயே வந்து அது ஒயின் ஷாப்லேயே அந்த டேபிள்லேயே படுத்து கிடக்கிற ஒரு சூழ்நிலைலாம் வந்திருக்கு. டேபிளில் சேரில் உட்காந்துருப்போம், அப்படியே படுத்துருப்போம், அப்படியே விழுந்து படுத்து கிடக்கிற மாதிரி சூழ்நிலை. யாராவது தெரிஞ்சவங்க வந்து எழுப்பி வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்காங்க. அது வந்து நிறைய அசிங்கம். 2-3 டைம் அப்பா வீட்டில் எல்லாருமே இருக்கும்போதே தெரிஞ்சவங்க கூட்டிகிட்டு போய் வீட்டில் சேர்க்கும்போது அவங்களோட ஒரு நினைப்புகள் அந்த நேரத்தில் அவங்க எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க, இப்படி இருந்திருக்கனே அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்குது சார். புரியுது. இப்போ எப்படி இருக்குது இப்போ? ஓரளவு பரவாயில்லையா? ட்ரீட்மெண்ட்டு விருப்பத்தோடு இருக்கிறீங்களா? இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு பிடிக்குதா? எனக்கு ரொம்ப முழு விருப்பமாக இருக்கேன் சார் இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது. அவங்க வந்து என்னென்னா நான் நல்லா வரணும் அப்படின்ற நல்ல எண்ணத்தில் இங்கே சேர்த்துருக்காங்க. இது வரைக்கும் நான் வந்ததுலேருந்து எப்படி இருக்காங்க என்ன எதுன்னு நான் வந்து சென்ட்ரலையும் கேட்கல, நான் உங்கள்கிட்டையும் கேட்கல, யார்கிட்டையும் எதுவுமே. அதாவது அவங்க விசாரிச்சிருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்படி இருக்காரு என்ன இருக்கு, ஏன்னா என் மேலே பாசம் வச்சுருப்பாங்க 2 பேருமே, அவ்வளோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் வந்து அவங்க என்ன பாசத்தை தான் நம்ம சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டேன். அதை எல்லாத்தையும் யோசிக்க ஃபீல் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன் சார். அதை போய் திருந்திடலாமா? கண்டிப்பாக திருந்துவேன் சார். அதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். சரி, இருந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறதுக்கு முழு விருப்பம் தானே? முழு விருப்பம் சார். நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறதா சொன்னாங்க. சரிங்க சார். சென்டர்லையும். சரியா? சார். நல்ல மெடிசின்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுது இல்லையா? மருந்து மாத்திரைகள், நல்ல தூக்கங்கள், டாக்டருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க சார். சைக்காலஜி கவுன்சிலிங் வந்து பண்ணுவாங்களே, அது எப்படி இருக்கு? அவங்களும் இப்படி பண்ணுங்க, அதாவது இந்த மாதிரி இருக்காதீங்க, நினைவுகளை மாற்றி சிந்திங்க,
அந்த சிந்தனை வந்து ஒரு டைவர்ட் ஆகும்போது உங்களுக்கு புக்கெல்லாம் படிக்கிறீங்க? புக்கெல்லாம் படிக்கிறோம் சார். ஓகே ஓகே ஓகே. இது நல்லா போகுதா? நல்லா போயிட்டு இருக்கு சார். இருந்து வைத்தியம் பார்த்துட்டு போகலாமா? கண்டிப்பாக இருந்து வைத்தியம் பார்த்துட்டு போகலாம். நாளைக்கே உங்கள் அப்பா அம்மா வர்றாங்க, சரி இல்லை ஃபேமிலி மனைவி வர்றாங்க, சரிங்க உங்களை வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார். நான் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, 40 நாள் தான் ஆகுது. அட்லீஸ்ட் நான் ஒரு முழு அதாவது 99 இல்லாமல் 100% என்னோட மனமாற்றம் வந்ததுக்கப்புறம் நான் வர்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேனே தவிர, அவங்க கூப்பிட்டாலுமே நான் இப்போதைக்கு போகிற நிலைமையில இல்லை சார். அந்த மாதிரி உணர்வுகள் உங்களுக்கு உணர்வுகள் எனக்கு இருக்கு. அந்த உணர்வு குடியை விட்டே ஆகணும்? கண்டிப்பாக விட்டே ஆகணும். மாற்றம் இல்லை? அதில் எந்த மாற்றமுமே இல்லை சார். சரி, ஒரே ஆப்ஷன் தான். ஒரே ஆப்ஷன் என்னது? குடியை விட்டே ஆகணும் சார். வேற ஆப்ஷனே கிடையாது? வேறு ஆப்ஷனே இல்லை சார். விட்டால் தான் வாழ முடியும். ஆமாங்க சார். அதாவது உங்களை மாதிரி ஆட்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு சொட்டு மது கூட உங்கள் உடம்புக்கு சேராது. ஆமாங்க. உடல் ஒவ்வாமை உங்களுக்கு இருக்குது. இவங்க தான் குடி நோயாளிகள்ன்றோம். அவங்கள தான் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுறாங்க. சரி மற்ற குடிக்கிற எல்லாரும் குடி நோயாளிகள் அல்ல. சரிங்க. அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்க குடித்த உடனே நம்ம கேரக்டர் மாறுது அப்படின்னா அவங்கள தான் குடிகாரன், அப்படி குடி நோயாளி அந்த லிஸ்ட்டில் வைக்கிறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ சுகர் சாப்பிட்ற எல்லாருக்குமே சர்க்கரை வியாதி வர்றது இல்லையே. கண்டிப்பாக. அது மாதிரி பிராந்தி சாராயங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா நபர்களுக்குமே அந்த குடியினுடைய நோய் தீங்கு வர்றது கிடையாது. சரிங்க. அது ஒரு ஃபேட்டு, ஒரு உடம்புக்கு சேராதவங்க, உடல் ஒவ்வாமை, மனநிலை அதை குடிச்சிட்டா மாறக்கூடிய மனிதர்களுக்கு அது செட் ஆகாது. சரி. அதனால் தொடர்ந்து குடியை விட்டு தான் அவர் வாழணும். அது தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை. ஓகே, இதை புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி, சூப்பர், நன்றி, தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போ அந்த மனிதர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது போக வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கு உண்டான தேவையான கவுன்சிலிங், அது போக வந்து டாக்டர் சப்போர்ட்டோட மெடிசன்ஸ் இது எல்லாமே கொடுத்து 3 நேரம் ஃபுட்டு, நல்ல பெட்டு, நல்ல ஓய்வு, இது எல்லாமே கொடுத்து நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு சூப்பராக நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல மனிதனாக வந்து சமுதாயத்துலேயும் சரி வீட்லேயும் சரி ஒரு நல்ல ஒழுக்கமான மனிதனாக வாழ்ந்து உங்களுக்கு ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதராக அவர் வந்து வாழ்றதுக்கு உண்டான அனைத்து வழிவகைகளும் இங்கே கம்பல்சரி நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து வந்து இந்த மையத்தில் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. அதுபோல் சேர்ந்து சிகிச்சை பெற்று வெளியே நலமோட போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்பொழுது அவங்க நன்றி உணர்வோட எங்களுக்கு இந்த ஃபேமிலியில் இந்த நண்பர் சேர்த்து விட்டோம், அவர் நல்லா இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான், மன மகிழ்ச்சியாக இருக்கும். தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி யாருக்காச்சும் ப்ராப்ளம் இருந்தால் உங்களுக்கோ உங்கள் உறவினருக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ உங்கள் ஊர்க்காரங்களுக்கோ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.